அல்லேலூயா. அவனோடு கூட ஸ்தோத்திரம் வாதிட்டுக் கொண்டிருக்கின்ற, அவனோடு கூட போராடி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தைக்கு முன்பு காயின் நடுங்கி போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே நமக்கு இஷ்டம் போல தோன்றுகின்ற எதை செய்து யாரும் நமக்கு எதிராய் கேட்காம இருக்கலாம், யாரும் நமக்கு எதிராய் அட்வைஸ் சொல்லாம இருக்கலாம், யாரும் நமக்கு புத்திமதி சொல்லாம இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகம் ஆண்டவருடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. ஒருவர் நீதி உள்ள நியாயாதிபதியால் வீற்றிருக்கிறார், அவர் கேட்பார். இதை நாம் யாரும் மறந்து போகக்கூடாது. இந்த அநேக துணிகரங்கள் ஊழியங்களுக்குள்ளே கூட பெருகி இருக்கிறது, ஊழியர்களுக்குள்ளே கூட பெருகி இருக்கிறது. யார் என்னை கேட்பார் என்று சொல்லுகின்ற மமதை உண்மைதான். ஆனால் ரத்தம் சிந்தும்படிக்கு, ஒருவரை அழிக்கும்படிக்கு, ஒரு ஊழியத்தை தகர்க்கும்படிக்கு, ஒருடைய ஊழியத்தின் ஆரம்பத்தை கிள்ளி போடும்படிக்கு நினைத்த எல்லா மனிதர்களுக்கு பின்பு கர்த்தருடைய சத்தம் இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்துக்கு